நான் இப்போ 3 ரியாக்ட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது இப்போ நம்ம 3 ரியாக்ட் ரன் பண்ணும்போது அது ஒரு கொஸ்டின் கேட்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த போர்ட்டல்ல இருக்கே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. அடுத்த போர்ட்ல ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நீங்க எஸ் கொடுக்கணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. Y குத்தாலே வரும் சார். ஆமாப்பா அதான் எஸ்ன்னு சொன்னேன். அது கேக்குதா? 3000 ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு என்டர் அடிச்சா அதுவா ரீடைரக்ட் பண்ணிடும். புதுசா ஒன்று கிரியேட் பண்ணி எதுவும் கோவம் இல்லையே? இல்ல ப்ரோ. இல்ல சார். ஓகே ஓகே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே சூர்யா. சரி ஓகே. ஸோ வேறு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரீடக்ஸை வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா ரீடெக்ஸ்ன்ற ஒரு பேக்கேஜ் மூலிமா நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, அது மட்டும் போதுமா அப்படின்னா ரீடெக்ஸ்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. ஓகேங்களா? எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ரியாக்ட்ல ஒரு இண்டிவிஜுவல் காம்போனன்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன நம்ம போவோம்னா ரீடக்ஸுக்கு போவோம். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல், அவ்வளோதான். ஸோ அது மட்டும் இருந்தால் ரியாக்டில் அது ஒர்க் ஆகுமா அப்படின்னா இல்லை. அதை வந்து நம்ம லிங்க் பண்ணணும். எப்படி லிங்க் பண்ணால் ரியாக்ட் கூட ரீடக்ஸை லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதான் ரியாக்ட் ரீடக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, இது எல்லாமே சொல்லியாச்சு. ரீடெக்ஸை எப்படி நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 3 விஷயம் நான் சொன்னேன். ஆக்ஷன்ஸ், நெக்ஸ்ட் ரெடியூசர் அண்ட் ஸ்டோர். சூப்பர் சூப்பர். ரெடியூசர் அண்ட் ஸ்டோர். ஓகேவா? ஓகே ஃபைன் சொல்லியாச்சு. ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணுனா காம்போனன்ட்ல இருந்து நம்ம என்ன விஷயத்தை கேட்குறோம் இல்லை கொடுக்குறோமோ அந்த விஷயத்த எடுத்துட்டு போயிட்டு மேனிபுலேட் பண்ணும். அதாவது கெட் எம்ப்ளாய் லிஸ்ட் அப்படின்ட்டு நான் ஒரு விஷயத்த கேட்கறேன்னா என் காம்போனன்ட்ல இருந்து நான் கேட்கறேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் இது லிஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகேவா? நேம் வச்சே சொல்லிக்கலாம். ஓகே, நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா ஸ்டூடெண்ட்டை லிஸ்ட் பண்ண போறோம். ஸோ ப்ராபப்ளி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஏபிஐ காலை ஹிட் பண்ண போறோம். அது ஹிட் பண்ணும்போது ஆக்சியஸஸ் வந்து யூஸ் ஆகும், டேட்டாஸ் நமக்கு வரும். ஓகே, டைரக்டா அந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லை. அது வந்து நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் த்ரோ பண்ணுமே தவிர்த்து டேட்டா அங்கிருந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? அது எங்க போகும்னா ரிடியூசர்ஸ்க்கு போகும். எப்படி அது போகும் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கொடுக்கறதான் டைப்பு. ஓகேங்களா? டைப்ன்ற ஒரு கீவேர்டு அந்த ரிடியூசர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த டைப். சாரி, நான் நேற்று அந்த ஆக்சியஸிஸ் கால் போட்டு அதை பண்ணி வச்சிருந்தேன். அது அப்படியே இருக்கு போல. உங்களுக்கு சொல்லி தரதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, இது நார்மல் ஆக்சியஸ் கால் உங்களுக்கு தெரியும்ல. இதுதான் முதல்ல இந்த இடத்துல இருந்துச்சு. என்ன வேற இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் இங்க எடுத்து போட்டிருக்கேன். நான் வேற எதுவும் போடல. டிஸ்பேட்ச்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னதுன்னு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கால் பண்ணும்போது அது இங்க வரும். ஓகேங்களா? இங்க லிஸ்ட் ஸ்டூடெண்ட்னு இருக்கு, இங்க இது மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம அலைஸ் நேம் வச்சாச்சு. எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா என்னுடைய காம்போனன்ட்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் கனெக்ட் பண்றேன். எப்படின்னா மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிடியூசர்ல எத்தனை ரிடியூசர் இருக்கோ அத்தனை ரிடியூசரும் என்னுடைய இந்த லிஸ்ட் காம்போனன்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஒன்று. செகண்ட், மேப் டிஸ்பேட்ச் டு ப்ராப்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காம்போனன்ட்ஸ்ல நான் என்னென்ன ஆக்ஷன்ஸ்னா யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பேன். ஓகேங்களா? சரி, இது ரெண்டுத்தையும் நம்ம லிங்க் பண்ணணுமே. எப்படி பண்றதுன்னா கனெக்ட் மூலமா ரெண்டுத்தையும் என்னுடைய காம்போனன்ட் நேம்ல நான் லிங்க் பண்ணி வச்சுப்பேன்.
புரியுதா கைஸ்? Okay, sir. Yes, sir. sir. Yes, sir. Okay, sir. ஓகே, இந்த இடத்துல இருந்து இங்க போயிடுதா? இங்க போயிட்டோன்னே என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய சிம்பிள் டம்மி ஏபிஐ. உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா? சிம்பிள் டம்மி ஏபிஐ போட்டாலே இந்த இடத்துல வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ரெஸ்பான்ஸ் வரதை நான் என்ன பண்றேன்னா டிஸ்பேட்ச் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நார்மலா டிஸ்பேட்ச்னா என்ன? நான் உங்களுக்கு டேட்டா ஃப்ளோல நான் உங்களுக்கு ஒரு 5 விஷயம் மேண்டட்டரின்னு அப்படி சொன்னேன். ஆக்ஷன்ஸ், ரிடியூசர், ஸ்டோரு, டிஸ்பேட்ச், அதுக்கப்புறம் டேட்டா ஃப்ளோ. ஞாபகம் இருக்கா? Yes, sir. இருக்கு sir. Yes, sir. டிஸ்பேட்ச் என்ன பண்ணுனா இந்த இடத்துல இங்க இருக்குன்னு சொல்லுமே தவிர்த்து இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட் விஷயத்துக்கு நம்மளுடைய டேட்டாஸை வந்து கன்வே பண்ணும். எப்படி கன்வே பண்ணுனா இத மூலமா கன்வே பண்ணும். டைப் வந்து லிஸ்ட் ஸ்டூடெண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. இவங்க தான் யாருன்னா ஒரு மிடில்வேர். இவங்க வந்து எல்லா இடத்துக்குமே யூஸ் ஆவாங்க. இந்த டிஸ்பேட்ச் வந்து நம்மளுடைய காம்பனன்ட்லயே இருப்பாங்க பாருங்க. இங்க இருக்காங்களா? சோ ஃபேர் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிருக்குமே தவிர்த்து இதை நம்ம இன்னும் டிஸ்பேட்ச் பண்ணல. ஓகேங்களா? இதை எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இங்க இந்த இடத்துக்கு வந்துரும். ஓகே, என்னுடைய ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்டே என்னன்னா இந்த பேஜ்ல இருந்து இங்க போகணும். ஓகே, வந்துருச்சு. நெக்ஸ்ட் இது என்னன்னா கிடைக்கிற ரெஸ்பான்ஸை என் ரெடியூசர்ல எடுத்துட்டு போய் வைக்கணும். ஓகே, இங்க லிஸ்ட் ஸ்டூடெண்ட்னு இருக்கு. இது என்ன பண்ணும்? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரெடியூசர்ஸ்ல எங்கெங்கன்னா அந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்குன்னு செக் பண்ணும். ஓகே, இங்க இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நான் பண்ணதானா ஆண்டவரே. சரி, ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு லிஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்ஷன் டைப். ஓகேவா? நான் நேத்தே சொன்னேன் ஸ்டேட் இந்த ரிடியூசர்ல வந்து 2 வேல்யூ இருக்கும். ஒன்னு ஸ்டேட் வேல்யூ, அதுக்கப்புறம் ஆக்ஷன். இந்த ஆக்ஷன்னா எதுவுமே இல்லை. இவங்க கொடுக்குறாங்கல்ல இந்த 2 பேராமீட்டரை இந்த இடத்துல தான் நம்ம வாங்குவோம். ஆக்ஷன் டாட் டைப் இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆக்ஷன் டாட் டைப்னு போட்டிங்கன்னா டைப் என்னது? லிஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? அது இங்க வந்துடும். ஸ்விட்ச் கேஸ்ல கேஸ் லிஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தா இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்ஷன் டாட் பேலோட் அப்படின்னா என்னன்னா நமக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, ரெஸ் டாட் டேட்டா டாட் டேட்டா அப்படின்னு வரும். உங்களுக்கு தெரியும், நான் இருந்தாலும் அகைன் நான் கன்சோல் போடுறேன். ஆண்டவரே. ஓகே, இது ஏன் வரலன்றது தெரியும். ஓகே, இந்த இடத்துல இப்ப நம்ம வர வைக்கணும். வர வச்சிடலாம். ஏன்னா இதை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குமே தவிர்த்து யூஸ் பண்ணல. அதாவது ஆக்ஷனை வந்து கிரியேட் பண்ணல. நான் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஆன்சர் இந்த இடத்துல வரும். வந்துட்டோன்னே நமக்கு கிடைக்கிற டேட்டாவை ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் நான் ஒரு ஃப்ளோவா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷன்ஸை கிரியேட் பண்ணோம், இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு. நம்மளுடைய ஃபங்க்ஷனை இன்னும் டிஸ்பேட்ச் பண்ணல. ஓகேங்களா? மேப் டிஸ்பேட்ச் டு ப்ராப்ஸ் எப்படி வந்து கனெக்ட் பண்றது அப்படின்னா பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
இந்த பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுனா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ப்ராப்ஸுக்கு பைண்ட் பண்ணி விட்டோம். ஓகேங்களா? இதெல்லாம் நேம் வச்சு கதை விட்டு அடிக்கிறது தான். இனிஷியலாக உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அகைன் இந்த பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு எரராகவே பார்ப்போம். பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னா இவங்க யாருன்னா ஓகே. இப்போ இந்த பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா இந்த ரீடக்ஸ்ன்ற ஒரு விஷயம். இந்த ரியாக்ட் ரீடக்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இந்த கனெக்ட் மூலியமா இந்த ரியாக்ட் ரீடக்ஸ் இருங்க கனெக்ட் வந்து ரியாக்ட் ரீடக்ஸ் bind action creators அப்புறம் map state to props. ஓகே. இப்போ இது என்ன விளக்கம்னா நார்மலாக நம்ம காம்பனண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்த மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? கிளாஸ் காம்பனண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும். ஓகே, எந்தவித விஷயமும் இருக்காது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவை டைரெக்டாக எடுக்காமல் ஒரு ரிடியூசரில் ஆட் பண்ணணும். ஓகே, ரிடியூசர் அப்படின்னும் போதே நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ரீடக்ஸ் கான்செப்ட்டுக்கு போகிறோம். ஓகேங்களா? ரீடக்ஸில் போயிட்டு உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறீங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதான் ஆக்ஷன்ஸு, ரிடியூசர், ஸ்டோரு. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரீடக்ஸோட சம்மந்தப்பட்டவங்க. இங்கே பாருங்க, பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ், மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ், மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ். இவங்க எல்லாருமே யாருன்னா ரீடக்ஸ் கூட சம்மந்தப்பட்டவங்க. ஓகே, இது எல்லாத்தையுமே எனக்கு என்னுடைய காம்பனண்ட்ல கனெக்ட் பண்ணும். அதாவது ரியாக்ட் காம்பனண்ட்ல நான் கனெக்ட் பண்ணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண பேக்கேஜ் தான் ரியாக்ட் ரீடக்ஸ். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கனெக்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலமா எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய காம்பனண்ட்ல கனெக்ட் பண்றாங்க. புரியுதா? கொஞ்சம் புரியும், கொஞ்சம் புரியாம இருக்கும். அகைன் நான் திரும்பவும் எடுக்கிறேன். ஓகேவா? இது எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. பைண்ட் டாட் திஸ் நம்ம போடுவோம்ல, த சேம் வே நம்மளுடைய ஃபங்க்ஷனை வந்துட்டு நான் பைண்ட் பண்றேன். என்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? அதை நான் ஆக்ஷன்ஸ் மூலியமா ஹிட் பண்ணி டேட்டாஸை வாங்கணும் அப்படின்னும் போது என்னுடைய காம்போனன்ட்ல நான் அதை பைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதனால நம்ம யூஸ் பண்றதான் பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ். ஓகே, இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு ஒரு எரர் வருது. ஆக்ஷன் மஸ்ட் பி பிளைன் ஆப்ஜெக்ட், யூஸ் கஸ்டம் மிடில்வேர் ஃபார் அசின்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வருது. இதை என்ன பண்ணணும்னா இந்த எரர் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு வராது. ஏன்னா நான் பண்ண விஷயத்தை தான் கொடுக்க போறேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இதை நெட்ல போடணும். இது என்ன சொல்லணும்னா இது என்ன சொல்லுதுன்னா ஒரு மிடில் வேரை யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு புது டெக்னாலஜினே கூட வச்சுக்கோங்க. ரீடக்ஸ் தங்க் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சோஃபேர் நம்ம வந்து ரியாக்ட் கூட ரீடக்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? என்னுடைய டேட்டா இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், அங்கேருந்து வாங்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக ஒரு மிடில் வேரை யூஸ் பண்ணுவோம். அவங்க தான் ரீடக்ஸ் தங்க். என்னடா நீ டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பேக்கேஜ் ஆட் பண்ணிட்டே இருக்கு. சாரி மக்களே, என்ன மன்னிச்சிடுங்க.
ரீடெக்ஸ் தங்க்ன்ற ஒரு மிடில்வேரை நம்ம யூஸ் பண்ண போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீடெக்ஸ் தங்க் மாதிரி ஏகப்பட்ட மிடில்வேர் இருக்கு. ரீடெக்ஸ் தங்க் இருக்கு, சாகா இருக்கு, அப்சர்வபிள் இருக்கு, ப்ராமிஸ் இருக்கு. 4 மிடில்வேர் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மோஸ்டா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரீடெக்ஸ் தங்க் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்றேன். இது ரெண்டு விஷயம் தான். ஓகேங்களா, இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணிட்டு மிடில் வேர்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணி விட்டுரும், நீ இங்க போ நீ அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு. இது ஈஸியா தான் இருக்கும். ரீடெக்ஸ் மாதிரி கடுப்பே தேவை. நாளைக்கு கிளாஸ் இருக்கா உங்களுக்கு? சார் 2 நாள் ஃப்ரீ தான் சார். சரி, ஓகே. நல்ல பசங்களா இருக்கீங்களே, நீங்களே மாட்டிக்கிறீங்களே. Thank you sir. சார் இதுதான் சார் நல்லா இருக்கு. சார் நாளைக்கு வீடியோ கிளாஸா சார்? என்னது ஃபுல் டே கிளாஸ் சார் நாளைக்கு? அடேங்கப்பா. ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஃபுல் டே எடுக்கிறதுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு ஃபுல் வைஃபை இருக்கு. எனக்கு எப்பயுமே யோசிக்கிறது உங்களை பத்தி தான். நீங்க சீரியஸாவே சரி, என் கிட்ட நீங்க பேசிட்டு டம்முன்னு அப்புறம் நெட்வொர்க் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கஷ்டமாயிடும். ஓகே, இப்ப அந்த ஆக்ஷன் மஸ்ட் பி. எனக்கு ஃபுல் டேவே நெட் கிடையாது. நீ இருறா, உனக்கு ஒரு முடிவு கட்டிடுறா. ஆக்ஷன் மஸ்ட் பி ஃப்ளைன் ஆப்ஜெக்ட் யூஸ் கஸ்டம் மிடில்வேர் ஃபார் அசிங்க் அப்படின்னு நம்ம நெட்ல போடும்போது என்ன வருதுன்னா, இந்த மாதிரி நீங்க மிடில்வேரை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. டேக் ஏ லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இப்ப நம்ம அதே விஷயம் தான் அது இங்க போட்டிருக்காங்கல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுருக்கோம். இனிஷியலா நான் ஒரு ப்ராஜெக்ட் சீரியஸாவே, இது என்னுடைய லைஃப்ல நடந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி ரியாக்ட்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இந்த செட்டப்னா போட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப நான் உங்களுக்கு உட்காந்துட்டு ரீடெக்ஸ்னா என்னது, ரியாக்ட் ரீடெக்ஸ்னா என்னது நேம் வச்சு இப்ப நீங்க ஓரளவு கதை விடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கேட்டோன்னா சொல்லுவீங்க ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், ரியாக்ட் ரீடெக்ஸ் வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அப்படின்னா கிடையாது. நான் 2016 தான் நான் ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப என்னன்னா, என்னுடைய ஜூனியர் பையன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் ரியாக்ட்ல. அவன் தான் ஸ்டார்ட் அப் பண்ணி வச்சிருந்தான் அந்த ப்ராஜெக்ட். உள்ள போய் பார்க்கும்போது கோடு இருந்துச்சு பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு எதுவுமே தெரியாது, அது கரெக்டான வழியா தப்பான வழியா அப்படின்றது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த மட்டும் அவுட்புட் எடுத்துட்டு வந்துடணும், அவ்வளவுதான். அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு சொல்ற அதே விஷயம் தான் நான் எனக்கும் ஃபாலோ பண்ணுவேன். அதே ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுவேன். நேம் மட்டும் மாத்துற மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் கொடுப்பான். ஆட் பண்ணுங்க, ஓகேங்களா, வேலிடேஷன் பண்ணுங்க. வேலிடேஷன் பண்ணும்போது என்னுடைய கோடை எடுத்து போட்டுக்கோங்க, ஸ்டேட்டோட நேமை மட்டும் மாத்தி போட்டுக்கோங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு என் ஜூனியர் சொல்லுவான், நான் அதை கேட்டுப்பேன். ஓகேங்களா, சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பண்ணுவேன். போக போக எனக்கு என்னன்னா, இது எப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு ஏதாவது ஒண்ணு இது இருக்கா, இதை நான் அப்படியே டெலிட் பண்ணி விட்டுருவேன். டெலிட் பண்ணிட்டு, ஏன்னா இது ஒர்க் ஆகல, ஏன்டா இது ஒர்க் ஆகல தம்பி அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சொல்லலாம், ஏன்னா வேணா தானே பண்ணீங்க அப்படின்ட்டு. ஆமாண்டா, நீ சொல்லி கொடுன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து கத்துக்கிட்டதா இது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன்னா, எனக்கு வந்து எப்படின்னா, நான் உட்காந்துட்டு பண்ணுவேன். இன்னைக்கு கூட ஸ்ரீநிதி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, டெக்ஸ்ட் எடிட்டர் ஒண்ணு வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவங்க கரெக்டா பார்த்துருந்தாங்கன்னா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கீழேயே அந்த இஷ்யூ என்னன்னு கிளியரா இருந்துச்சு. அதை நெட்ல போட்டேன், ரெண்டாவது லிங்க்லயே எனக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. அதை எடுத்து போட்டா வரும் அப்படின்ட்டு. எனக்குமேனா எதுவுமே தெரியாது. நான் நெட்ல சர்ச் பண்ணி தான் பண்ணுவேன். அதுக்கு என்னன்னா யோசிப்பேன், சரி ஓகே போக போக எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். சொல்றேன் இதெல்லாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றதுன்னு. நீங்க இப்பனா ஸ்டெப் பை ஸ்டெப்னா பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு எப்படி கண்ணு மூடி கூட்டிட்டு போறேன் ரீடெக்ஸுக்கு, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க கத்துக்கோங்க, ஓகேங்களா. இப்ப அவங்க சொன்ன மாதிரி ரீடெக்ஸ் தங்க லிங்க் பண்ணியாச்சு. பேக்கேஜ்னா இன்க்ளூட் பண்ணும்போது மேலேயே இன்க்ளூட் பண்ணுங்க, ஓகேங்களா. இதெல்லாம் நம்மளுடைய ஃபைல்ஸ், அதனால நான் இங்க போட்டுட்டேன். ஓகே, போட்டு என்ன சொல்றாங்கன்னா, அப்ளை மிடில் வேர்ல கிரியேட் ஸ்டோருக்குள்ளார அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்ளை மிடில் வேர்னு ஒன்று இருக்கு, அது யார் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். இதோ ரீடெக்ஸ்ல கிரியேட் ஸ்டோர் பக்கத்துல அப்ளை மிடில் வேர். இது என்னன்னா, நேம் அப்ளை மிடில் வேர்னா நீங்க ஏதாவது மிடில் வேர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மிடில் வேரை இங்க யூஸ் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சாகா, அப்சர்வபிள், ப்ராமிஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தங்கு 4 இருக்கு. நோட் பண்ணிட்டீங்களா? வாய்ப்பு இல்லை, தெரியும்.
அப்படியே இருங்க. பண்ணிட்டோம் சார். Yes, sir. பண்ணிட்டோம் sir. யார் சொன்னது? சௌந்தர்யா தானே? பண்ணிட்டோம் sir. போமா. Yes, எல்லா sir. நீங்க என்ன வேணே வெறுப்பேத்துறீங்க. Sir. எல்லாருக்கும் ஒரே வாய்ஸ். இல்ல சார். குளோனிங் குழந்தைங்களா? அமைதியா இருங்க. Okay sir. பார்ட்டி வச்சு செஷனையும் முடிச்சிடுறீங்க. ஓகே, இப்போ நமக்கு அந்த விஷயம் போயிடுச்சு பாருங்க. ரூட் அந்த அப்ளை மிடில் வேற நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த எரர் வரல பாருங்க. நீயா சொல்ற நீயா போற அப்படின்றியா? இதை நான் எடுத்துடுறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க வருதா? சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இது டேக் எ லுக். புரியுதுங்களா? This is clearly with the redux tank. So நம்மளும் அதே ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணோம். நமக்கும் அவுட்புட் வந்துருச்சு. டேட்டா வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சோஃபேர் நம்மளுடைய this.props-ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ஆக்ஷனுக்குள்ளார போகணும் அப்படின்ற வரைக்கும் நாலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு நாலேஜ் கிடையாது. ஏன்னா நம்ம அதை வந்து டிஸ்பேச் பண்ணல. அதாவது நம்ம காம்போனன்ட்ல இருந்து அவங்கள வந்து இது பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஆக்ஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இருக்கிற ஆக்ஷனை பைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ப்ராப்ஸ் கூட பைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? சரி, அந்த மாதிரி பண்ணும்போது போகுமா அப்படின்னா போகல. ரீசன் என்னன்னா ஏதோ பிளைன் ஆப்ஜெக்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்துச்சு. சரி, அதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னும் போது தங்க் மிடில் வேர் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அதை வந்து நம்மளுடைய ரீடெக்ஸ் கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க நினைக்கிறது நல்லதா நடக்கும் இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நம்மளும் அதே மாதிரி இதெல்லாம் நான் உக்காந்துட்டு கோடிங் எழுதல, ஆல்ரெடி இருந்த அந்த விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணி எடுத்து போட்டேன். அதான டெவலப்பர் வாழ்க்கை. எடுத்து போட்டாச்சு, அதுவும் ஓகே. அது இப்போ ஆமாம் நம்ம சொல்ற வேலையை இப்போ கொடுக்குது. இந்த 24 டேட்டா நமக்கு வந்துடுச்சு. எங்கன்னா பார்த்தீங்கன்னா தேருங்க ஃப்ளோவில் வச்சிடுறேன். இண்டெக்ஸில் app.jsல லிஸ்ட் ஸ்டூடெண்ட் இங்கே இருக்கு. இந்த இடத்துலேருந்து போகிறாங்க. தென் லிஸ்ட் ஸ்டூடெண்ட் ரெடியூசர் இங்கே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே போடும். அது என்னதான் வருதுன்னு பார்ப்போம். ஸ்டேட்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்த இனிஷியல் ஸ்டேட்டை தான் நான் இங்கே அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதை டவுட்டாக யாரும் கேட்காதீங்க. இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? இந்த ஆக்ஷன்ல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா நம்ம கொடுக்குற 2 டேட்டாவும் இருக்கு. ஆக்ஷன்ல லிஸ்ட் ஸ்டூடெண்ட் பேலோடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, கேஸ்ல வந்து செக் பண்ணுவோம். ஆக்ஷன் டாட் டைப் வந்து என்னன்னு பார்ப்போம். ஆக்ஷன் டாட் டைப் என்னது? லிஸ்ட் ஸ்டூடெண்ட். ஸோ ப்ராபப்ளி இது இந்த இடத்துக்குள்ள வந்துடும். வந்துட்டோன்னா நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆப்ஜெக்ட் டாட் அசைன் இதெல்லாம் என்னன்னு இது பண்ணிக்காதீங்க. ஹை லெவல்ல சொன்னோம்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோம். குளோன் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் டாட் அசைன்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸ்டேட் வேரியபிள்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இதோ இருக்காங்கல்ல, இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ன்ற அரேல நம்மளுடைய வேல்யூஸை செட் பண்றோம். பாருங்க, பேலோடுன்னு இருக்கா, ஆக்ஷன் டாட் பேலோட் இப்போ இந்த இடத்துல இருக்கு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிஸ்ட் ஸ்டூடெண்ட் மூலமா ஏபிஐ ஹிட் பண்ணி அந்த ஏபிஐ வந்துட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ன்ற அரேல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ காட்டுறோம் உங்களுக்கு வானவேடிக்கை. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க நெக்ஸ்ட் அப்படின்னா இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இதை ரெண்டுத்தையும் எடுத்து எல்லா இதுக்குமே போட்டுக்கணும். தென் கீழே இருக்குல்ல 3 விஷயம், நீங்க இதை தான் பண்ணுவீங்க. இதுக்கு மேல 3 விஷயத்தை காப்பி பண்ண, ஆனா நேமிங் கரெக்டா கொடுத்துக்கோங்க. ஒன்றும் பெருசு இல்லை. டேஷ்போர்டு இருக்கா, டேஷ்போர்டை கட் பண்ணிட்டு இங்க இதை போட்டு இங்க இதை போட்டுடணும், இதை தூக்கி இங்க போட்டுடணும். அவ்வளோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் நம்ம கிட்ட வந்து இப்போ எந்த ஆக்ஷனும் நான் கால் பண்ணலை, எனக்கு இருக்கிறது வந்தாலே போதும். ஓகேங்களா? ஆக்ஷன் இல்லைன்னா எம்டி ஆப்ஜெக்டா நம்ம பாஸ் பண்ணணும். இப்போதைக்கு ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. செக் பண்ணி
இங்க பாத்தீங்களா இங்க நான் ஏதாவது ஹேப்பி ஹிட் பண்ணனா இன்னும் புரியல ஒரு நிமிஷம் ஓகே so far இந்த ரெடியூசருக்கு போகும்போது ஸ்டூடண்ட் லிஸ்டோட வேல்யூ 0வா இருக்கு ஓகேவா ரீசன் என்னன்னா நம்ம இன்னும் லிஸ்ட் ஸ்டூடண்ட்டுக்கு போகல அதனால இது வந்து இந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா ஒன்ஸ் நான் லிஸ்ட் ஸ்டூடண்ட்டை கிளிக் பண்ணா நம்ம என்னென்னா ப்ராசஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னா this dot props இதை வந்து ஹிட் பண்ணணும் இது ஹிட் பண்ணா இந்த API ஹிட் பண்ணணும் API ஹிட் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் டேட்டாவை நான் வாங்குறேன் இந்த ரெஸ்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி வரும் இது இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இந்த வேல்யூக்குள்ள தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்கு ஸோ நான் என்ன பண்றேன்னா பேலோடு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன் இது பேலோடா தான் இருக்கணுமா அப்படின்னா இல்லை ஓகேங்களா ஆனா டைப்ன்ற கீவேர்ட் டைப்பா தான் இருக்கணும் அதை மாற்றக்கூடாது இது வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர் நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம் பேலோடுன்றது ஆக்ஷன்ல டிஃபால்ட்டா சொல்ற கீவேர்டுன்றதால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்களும் அதே யூஸ் பண்ணிக்கோங்க பேலோடு போட்டாச்சு இங்க வந்துச்சு இப்போ இது என்ன பண்ணும் இதனுடைய நெக்ஸ்ட் ஒர்க் என்னது இங்க ஓடும் இங்க ஓட்டு இது செக் பண்ணும் இதோடைய வேல்யூ இது பண்ணும் திஸ் டாட் செட் பண்ணுவோம்ல அதே மாதிரி இங்க வேல்யூ செட் பண்ணிடும் பண்ணிட்டு இது எங்க இருக்குன்னா ரூட் ரெடியூசர்ஸ்ல இருக்கு இந்த ரூட் ரெடியூசர் தான் நம்ம எங்க வச்சிருப்போம்னா இந்த இண்டெக்ஸ்ல வச்சிருப்போம் ஸோ எல்லா காம்பனன்ட் நீங்க போகும்போது இதன் மூலியமா தான் ஸ்டோர் இங்க இருக்கா ப்ரொவைடர் இங்க இருக்கா ஆப் இங்க இருக்கா இந்த ஆப்புக்குள்ளனா நம்மளுடைய கோடு வச்சிருக்கோம் ஸோ நம்மளுடைய எல்லா விஷயமும் எல்லா காம்பனண்ட்டுக்குமே வரும் எனக்கு எந்த காம்பனண்ட்டுக்கு நான் வேணுமோ அந்த காம்பனண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும் எக்ஸாம்பிள் இப்ப 0ன்னு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா 24 இருக்கு ரீசன் என்னன்னா அது போய் மேனிபுலேஷன் பண்ணிடுச்சு இதே நார்மலா நம்ம பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா காம்பனன்ட் டிட் மோட் இதுக்கும் அதே மாதிரியே பண்ணுவோம் காம்பனன்ட் டிட் மோட் போடுவோம் ஓகேங்களா இது ஒரு 10 இடத்துக்கு வேணும்னா 10 இடத்துக்கு நம்ம அதையே யூஸ் பண்ணிருப்போம் 10 இடத்துக்கும் இந்த ஏபிஐ கால் ஹிட் ஆயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஆனா இந்த டைம் பாருங்க இந்த இடத்துல மட்டும்தான் ஹிட் ஆயிடுச்சு லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ல டேஷ்போர்ட்ல பாருங்க ஹிட் ஆகல ஆனா டேட்டா 24 இருக்கு இப்ப நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த காட்டணும்னு நினைச்சுக்கோங்களேன் டேஷ்போர்ட் என்ன காட்டுறது ஸ்டூடெண்ட் கவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல காட்ட போறோம் இப்ப 12ன்னு இருக்கு நமக்கு இருக்கிற டேட்டாஸை நம்ம அந்த இடத்துல காட்டணும் ஓகேங்களா இதை நம்ம எப்படி மேனிபுலேட் பண்றதுன்னு சொல்றேன் இப்ப ஸ்டூடெண்ட் ரெடியூசர் அப்படின்னு நம்ம நேம் வச்சிருக்கோமா இது வந்து ரெண்டர்ல நம்ம ஈஸியா அக்சஸ் பண்ணலாம் இந்த இடத்துல நம்ம அக்சஸ் பண்ணலாம் கான்ஸ்ட் this dot props dot student reducer dot என்ன கீவேர்ட்ல அங்க இருக்கு டைப் பண்றது அப்படி இருக்குமா சரிமா ஸ்லோவா போறமா இருமா ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ன்ற கீவேர்ட்ல நம்ம அங்க வச்சிருக்கோமா நான் அகைன் சொல்றேன் நாய்க்குட்டி நல்லா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் தப்பு அமுக்குறா இங்க நமக்கு டேட்டாஸ் கிடைச்சிருக்கு ஓகேங்களா இந்த டேட்டா வேணா நம்ம எங்க எடுக்கலாம் அப்படின்னா டேஷ்போர்ட்ல ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ன்ற ஒரு விஷயத்துல இருக்கு அதனால நான் வந்துட்டு this dot props dot student reducer நான் state dot student reducer ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன் student reducer அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு எடுத்திருக்கேன் இங்க நான் டாட் லென்த் அப்படின்னு போட்டா எனக்கு அந்த கவுண்ட் வரும்
இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ நான் இன்சைட் ஆஃப் அங்கே போகிறதுக்கு பதிலாக நான் வந்து டைரெக்டாக இங்கே போட்டு பார்க்குறேன். இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதான உலக வழக்கம், பண்ணிடுவோம். பயமாகவே இருக்கு. சரி சரி சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் கம்மி 0ன்னு இருக்கு. ரீசன் என்னன்னா நம்ம இன்னும் இந்த இடத்துக்கு போல. புரியுதா யாருக்காது? புரியுது சார். ஹாய் புரியுது சார். சபாஷ் சபாஷ்லா மாப்ள, சாதிச்சுட்டேன். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் வேஸ்டா தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஒரே ஒரு ரிடியூசன் நான் பண்ண இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? இதுக்கு மேல நீங்க பண்றதா இருந்தா எப்படி இருக்கும்னா பெருசா எதுவுமே இருக்காது. இந்த 3 விஷயம் இருக்குல்ல, இந்த 3 விஷயத்த ஆக்சியஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா? ஆக்சியஸ் இங்க இதுக்கு மேல யூஸ் ஆகாது. காம்பனன்ட்குள்ள இதுக்கு மேல ஆக்சியஸ் வராது. அவங்களுடைய வேலை எங்க இருக்குன்னா ஆக்ஷன்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்க இதுக்கு மேல ஆட் பண்ணணும்னா இந்த 3 விஷயத்தை எடுத்து வச்சுப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் மூலமா டேட்டாஸ் கெட் பண்றது இன்னும் போஸ்ட் பண்றதா இருந்தா மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லையா இந்த 2 விஷயத்த மட்டும் தான் மேல இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதோ இப்போ எக்ஸாம்பிள் இங்க இன்க்ளூட் பண்ணியாச்சு. இந்த டேஷ்போர்ட்ல வந்து நான் கவுண்ட் மட்டும் காமிச்சா போதும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. அதனால நான் எடுத்து இங்க காமிச்சிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இந்த 3 விஷயம் தான். இது இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கு, எனக்கே தெரியும். என்ன பண்றேன், அது ஃபேட் ஆவர ஃபங்க்ஷனா இருக்கு. இனிஷியலா உங்களுக்கு ஃபேட் ஆவரனா தேவையில்ல. இப்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பார்த்து பார்த்து குழந்தைங்க பண்றப்ப பண்றேன், சூனி வச்சு விடுறீங்க. சரி ஓகே, இது ஈஸியா இருக்கா? ஃபங்க்ஷன்ல 2 ஃபங்க்ஷன் இருக்கு. இது கூட தேவையில்ல, ஓன் ப்ராப்ஸ் தேவையில்ல, அந்த ப்ராப்ஸும் தேவையில்ல. ஸ்டேட் மட்டும். ஓகேங்களா? இது ஸ்டேட் கூட இல்லை, இது ரெடியூசரோட எல்லா வேல்யூ. ஓகேங்களா? அதான் என்டையர் ஸ்டேட்டோட வேல்யூ. புரியுதுங்களா? இந்த இடத்துல நீங்க எல்லா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டையும் இங்க இருந்து எடுத்துக்கலாம். அதுக்காக தான் அவங்க ஸ்டேட் அப்படின்றத போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, என்ன சொல்றதுன்னா திருப்பி இந்த இடத்துல நம்ம 3 விஷயத்த ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இத நீங்க இதுக்கு மேல நீங்க இன்னொரு காம்போனன்ட்ல ஆட் பண்ணுங்க அப்படின்னா இத 3த்தையும் காப்பி பண்ணி கீழே போட்டுட்டு அந்த காம்போனன்ட் நேமை இங்க கனெக்ட் பண்ணணும். அதாவது இது 2மே இவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சு அதை நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த இடம் மேல இந்த 2 இடம் நீங்க இப்போதைக்கு நீங்க எதுவும் ஆக்ஷன்னா கிரியேட் பண்ண தேவையில்ல. ஆக்ஷன் கிரியேட் பண்ணாலும் தப்பு கிடையாது, ஏன்னா ஈஸியா தான் இருக்கும். என்ன நான் திரும்ப வந்து உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கிறவங்க, புரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். ஓப்பன்ல இருக்கா? சரி, சாரி பிரியாண்ணா, அது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்றதுக்காக நான் வேகமா சொல்லிட்டேன். சரிங்களா? நாய்க்குட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டு ஓடிச்சா? ஆமா பிரியா, பத்தியா? இருக்க பிளிங்க் ஆகுது. பயந்துட்டேன், ஏன்னா உங்களை நம்ப முடியாது. சரி ஓகே. இப்ப ரீடெக்ஸ் வந்து நான் உங்களுக்கு மெயினா எதுக்கு அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்டையர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் புரோட்டோகால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. இப்ப நான் இந்த டயக்ராம் காட்டுறேன், புரியுதான்னு பாருங்க. இப்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது ஒரு காம்போனன்ட். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இது ஒரு லிஸ்ட் எம்ப்ளாயி. ஓகே, நம்ம சோஃபார் நம்ம எப்படி நம்ம ஒரு காம்போனன்ட்ல வந்து டேட்டாஸை காட்டுவோம் அப்படின்னா காம்போனன்ட் டிட்மௌண்ட்டோ இல்லை ஆன் கிளிக்லயோ நம்ம டேட்டாஸை வாங்குவோம். எங்க இருந்து வாங்குவோம்னா ஒரு ஏபிஐ கால் தேர்ட் பார்ட்டில இருந்து நம்ம வாங்குவோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணதான் ஆக்சியஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நான் n நம்பர் ஆஃப் இட்ஸ் வந்து நான் ஹெச்டிடிபிக்கு பண்றதுக்கு பதிலா எனக்கு கிடைக்கிற டேட்டாவை நான் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ற மாதிரி என்னுடைய லோக்கல் ஸ்டோரேஜ்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்பன்னா வேணுமோ நான் அப்ப டேட்டா பேஸை ஹிட் பண்ணாம
என்கிட்ட இருக்கிற ரிடியூசர் மூலியமாவே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம அதை ப்ரிஃபர் பண்றோம். ஓகே, அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது நம்மளுடைய ரியாக்ட் ப்ராஜெக்ட்ல அப்படின்னா, ரீடெக்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் நேம் இருக்கு. அவங்க தான் என்னென்ன கொடுப்பாங்கன்னா ஆக்ஷன்ஸ், ரிடியூசர், ஸ்டோரு, டிஸ்பேட்ச், டேட்டா ஃப்ளோ இந்த விஷயத்த கொடுப்பாங்க. ஓகேங்களா, இவங்க தனி. இத கனெக்ட் பண்ணணும், நம்மளுடைய ரியாக்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுக்கு யூஸ் ஆகிறது என்ன பேக்கேஜ்? React Redux. சூப்பர். ரியாக்ட் ரீடெக்ஸ்ன்ற ஒரு பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, இவங்க சர்டைன் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறாங்க, இவங்க சர்டைன் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, இவங்க கனெக்ட்ன்ற ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, எந்தென்ன ஃபங்க்ஷன்னா ரீடெக்ஸ்ல இருக்கோ அதை எல்லாமே என்னுடைய காம்போனன்ட்ல நான் கனெக்ட் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் காம்போனன்ட்னு இருக்குல்ல, இந்த ரீடெக்ஸ்ல இருந்து கனெக்ட்ன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, கீப்பர் மாதிரி இவங்க நிக்கிறாங்க, யாருன்னா வராங்களோ பிடிச்சி தூக்கி போடுறதுக்கு. ஓகேங்களா, இங்க ஆக்ஷன்ஸ் இருக்கு, ரிடியூசர் இருக்கு, ஸ்டோர் இருக்கு. இவங்க மூணுக்குமே தனித்தனியான விஷயத்தை வச்சிருக்காங்க. அதுனா என்னன்னா, மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் இருக்கு இவங்க கிட்ட. ரீடெக்ஸ் கிட்ட வந்து மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் இருக்கு, டிஸ்பேட்ச் டு ப்ராப்ஸ் இருக்கு, வரையா ஏரியா. அதுக்கப்புறமேட்டு வந்து பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே என்னுடைய காம்போனன்ட் கூட நான் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் அப்படின்னும் போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நமக்கு வந்து அந்த மாதிரி வேற டெக்னிக்கல் வேர்டு போட்டா நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனே நமக்கு ரியாக்ட் ரீடெக்ஸ் வந்து கொடுக்குது. இதோ பாருங்க, இது இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீ என்ன வேணாலும் கொடு, நீ எத்தனை நேம் வேணாலும் வச்சுக்கோ, எனக்கு இருக்கிற ஒரே இது என்னுடைய சக்தி தான் அப்படின்ற மாதிரி கனெக்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுது. ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன், லிஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை ஆக்ஷன்ஸ் மூலமா நான் எழுதிட்டேன். நார்மலா இந்த விஷயத்த நம்ம காம்போனன்ட்ல பண்ணுவோம், இப்போ இந்த இடத்துல பண்ணுவோம். சரி, ஓகே, நம்ம டைரக்டா இந்த டேட்டாவை இந்த இடத்துல இருந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இங்கே வாங்கிக்கலாமே, பண்ண முடியாது. ஏன்னா ரீடெக்ஸுக்குன்னு ஒரு சர்டைன் ப்ரோட்டோகால் இருக்கு. ஓகேங்களா, வி ஷுட் ஃபாலோ அந்த ப்ரோட்டோகாலை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஓகே, நம்ம என்ன பண்றோம், சரி ஓகே, ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்குறோம். எனக்கு ரெண்டு விஷயம், ஒன்று வந்து ஆப்ஷனல், ஒன்று வந்து மேண்டட்டரி. ஒன்று பார்த்தீங்கன்னா டைப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேட்டா அது கொடுத்தா கொடுக்காட்டி போ அப்படின்ட்டு. டைப்பு எனக்கு கண்டிப்பாக வேணும். எதனால வேணும்னா, நான் போய் சர்ச் பண்ணும், நீ 50 ரிடியூசர் வச்சிருப்ப, யாருன்னு தெரியாம நான் போய் தவிக்கணுமா, எனக்கு அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு நேமை வைக்கிறோம். இந்த ஆக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். எனக்கு இன்னொரு இது இருக்கு, நான் லிஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் கொடுப்பேன்னா அது ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகும், ஆனா தப்பா ஒர்க் ஆகும். ஓகேங்களா, நேமிங் கரெக்டா பாத்துக்கோங்க. இந்த இதுனா கொடுக்கும்போது இந்த மாதிரியே நேமிங் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது முடிஞ்சிட்டோன்னே டேட்டாஸ் நமக்கு வந்துடுச்சு, இது எங்க போகும் அப்படின்னா ரிடியூசருக்கு ஓடி வந்துடும். ஸ்டேட் வேரியபிளை இங்க தான் நம்ம இது பண்ணுவோம். இது வந்து ஒரு பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. பியூர் ஃபங்க்ஷன் என்னன்னா, இங்க போய் நீங்க டைரக்டா வேல்யூனா சேஞ்ச் பண்ண முடியாது. பேஸ்ட் ஆன் ஆக்ஷன்ஸ் மூலியமா தான் நம்மள இதனுடைய வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இனிஷியலா இருந்துச்சுன்னா இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட் வராத வரைக்கும் அது எம்டி அரேவா தான் இருக்கும். இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ல வேல்யூ இருக்கவே தான் இது என்னவா மாறுதுன்னா 24 மாறுது. ஓகேங்களா, சரி, இதுவும் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போற அப்படின்னா, நான் ஸ்டோர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 ரூட் ரிடியூசர் வரும்பா. இங்க ஃபியூச்சர்ல வந்துட்டு நான் இன்னொரு ரிடியூசர் ஆட் பண்ணுவேன், எம்ப்ளாயி ரிடியூசர் ஒன்று ஆட் பண்ணுவேன், இங்க நான் இம்போர்ட் பண்ணுவேன். அதனால நான் என்ன பண்றேன், எல்லா ரிடியூசரும் ஒரு இடத்துல வந்து கூட்டு போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா, இவங்களை எங்க யூஸ் பண்ணுவேன்னா என்னுடைய லேண்டிங் பேஜ்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, ரவுட்டர் சுவிட்ச் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ரவுட்டர் மேல இருக்கும், உள்ள லிங்க் சுவிட்ச்னா இருக்கும். இது எதுக்குன்னா, யார் வரீங்களோ அதை பேஸ் பண்ணி ரீடைரக்ட் பண்ணும். த சேம் வே ஒரு ஸ்டோரை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரொவைடர் என்ன பண்ணுன்னா, நீங்க எதெல்லாம் கேட்குறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு டேஷ்போர்ட்ல வந்து ஸ்டூடெண்ட் ரிடியூசர் மட்டும் போதும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் 4-5 ரிடியூசர் இருக்கு அப்படின்னாலும் நீங்க இங்க அந்த ரிடியூசர் நேமை சேஞ்ச் பண்ணிட்டு இங்க உங்களுடைய அலைஸ் நேம் இங்க வச்சுட்டு நீங்க உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நம்ம இப்ப ஸ்டூடெண்ட் லிஸ்ட் மட்டும் தான் காமிச்சோம். நாளைக்கு வந்து பண்ணும்போது இங்க எம்ப்ளாயி லிஸ்ட்னு ஒரு யூஆர்எல் நம்ம ரெடி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எம்ப்ளாயி லிஸ்ட் அவங்களுடைய கவுண்ட்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபியூச்சர்ல இது எக்ஸ்டெண்ட் ஆகுமே தவிர்த்து குறைய போறது இல்லை. அதனால ஸ்டோர் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ரொவைடர் மூலயமா நமக்கு எல்லா விஷயமும் வருது. ஓகேங்களா, வந்துட்டோன்னே நம்ம எப்படி டேட்டாஸை வாங்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. இதை நார்மலா
திஸ் டாட் ஸ்டேட் டாட் அப்படின்னு வாங்கும்ல, இதுக்கு மேல ஸ்டேட்டை நீங்க மறந்துட வேண்டியதுதான். ஃபார்ம் வேலிடேஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே ரிடியூசர்ல இருந்து தான் வேல்யூ வரும். இந்த மாதிரி திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் ஸ்டூடெண்ட் ரிடியூசர் இது எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அதுக்குள்ளார ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் குள்ளார இருக்கு. அதனுடைய லென்த் போட்டிங்கன்னா 24 வருது. இருக்கா இருக்கா வந்துச்சா? அவ்வளவுதான். என்ன கேட்டேன் நான் என்ன சொல்லுவேன்? புரியுதா? புரியுது சார். நாளைக்கு நான் இதை தான் எடுப்பேன். ஆனா நாளைக்கு இன்னொரு ரெடியூசர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மேனேஜ்மெண்ட் பெண்டிங் இருக்குல்ல, தயவு செஞ்சு முடிச்சிடுங்க. நோடு வந்து ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிருங்க பிரியா.